ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாராயணாய நமகா. நம்ம இப்போ நிறைய எக்ரிமெண்ட்டு, பத்திரம் எழுதுறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாம் சரியான ஹோரை நேரம் அதை பார்த்து பண்ணாமல் அதனால் நிறைய பேர் அந்த காலத்திலேருந்து இன்னை வரையும் தீர்க்க முடியாத துன்பத்திலே வழக்கு, கோர்ட்டு, இப்படி அது தீராமலே கஷ்டப்படுகின்றார். அப்படியெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு, இல்லை ஏற்பட்டவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுடைய சந்திராஷ்டம நாள் என்ன என்று பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா திங்கட்கிழமையிலே உளுந்து வடையை, அதாவது 100 உளுந்து வடைக்கு குறையாமல் எங்கே கொடுக்கணும்? சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் சுவாமிக்கு படைத்து தானம் அளித்தால் இதிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். இப்படி சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் அக்னி கருப்பண்ண சுவாமி, அக்னி கருப்பு சுவாமின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாமிக்கு அஷ்டமி திதிகளில் கருப்பண்ண சுவாமி மூர்த்திகளுக்கு கரும்புச்சாரை நல்லா அபிஷேகம் செஞ்சு, அது அபிஷேகத்தை முறைப்படுத்தி நிறைவேற்றி மனமுள்ள சம்மங்கி மாலைகளை அணிவித்து வழிபட்டு வந்தால் காணாமல் போன உறவினர்கள், பொருட்கள், சொத்து இவைகள் பற்றிய தகவல்கள் உடனே வரும். மிக அபூர்வமான பாராய் மரம் ஸ்தலம் எங்கே இருக்கின்றதுன்னா திருப்பராய்த்துறை. எப்பேற்பட்ட கடுமையான புற்றுநோய்களுக்கும் உடனடியாக நல்ல நிவாரணம் அளிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தல விஷ்டம். இந்த பராய் மரத்துக்கு உங்கள் கையால் அரைச்ச மஞ்சள் அரைக்க முடியல என்று கடையில் வாங்கி மஞ்சப்பொடியை போடக்கூடாது. அந்த மரத்துக்கு பூசி வலம் வந்து கொஞ்சம் 3 குடம் 8 குடம் தண்ணி ஊற்றி வலம் வந்தால் தோல் வியாதிகளும் உடனடியாக குணமாகும். ரவையுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து எறும்புகளுக்கு அங்கே இடுவது மிகவும் வியாதியை நீக்குவதற்கு துரிதப்படுத்தும். ஆனால் இந்த மரத்தில் உள்ள இலைகளையோ எதையோ பறித்து சுயநலமாக பயன்படுத்தினால் பெரிய சாபங்கள் வரும். ஆகையினால் இப்படி செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட புற்றுநோயும் தீர்க்கின்ற திருப்பராய்த்துறை திருச்சி அருகில் உள்ளது. இப்படி விஷ்ணுபாதம் திருச்சி அருகிலே உள்ள மலையடிப்பட்டி திருத்தலம், அடிமுடி காண முடியாமல் அடப்பிழம்பாய் நின்ற சிவபெருமானின் திருவுருவத்தை தன் கண்களில் நிறைத்து தானே அதை அவதரித்து கொண்டு கண் நிறைந்த பெருமாளாக விஷ்ணுமூர்த்தி அருள் புரியும் ஸ்தலம். எப்பேற்பட்ட பித்ரு சாபங்களுக்கும் பித்திருக்களுக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய தலம் அந்த மலையடிப்பட்டி. அந்த விஷ்ணு பாதத்தை தரிசனம் செய்வதனால் மிகவும் நன்மை ஏற்படும். வராக சக்தியில் நிறைந்த இடம் என்ன? அதாவது மணல் மேல் கொடி என்கின்ற இடம். பொன்னகரம் பெருமாள் படிப்பு முடிந்தவுடன் வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதிக்கும் கனவுகள் உடையவர்கள் ஏராளம்னு சொல்லுவாங்க. அப்படி கனவுகள் நிறைவேறாத போது அவர்கள் அடுத்த நிலைமை, சில பேர் தற்கொலை என்ற தவறான முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதில் எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும். நல்ல நிலையை அடைய விரும்புபவர்கள் இங்கே மணல் மேல் குடியுள்ள பொன்னகரம் பெருமாள் தலத்தில் உள்ள நாகதேவதையை 21 முறைக்கு குறையாமல் வலம் வந்து வணங்கி தேங்காய்ப்பூ கலந்த சாதம், அந்த புட்டு தானமாக அளித்தால் உடனடியாக நல் நிலைமை ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். மேலும் விவசாயிகளினுடைய பயிர்களிலே திடீர்னு பூச்சிகள் வரும். அதனால் விளைச்சல்கள் பெருமளவிலே பாதிக்கப்படும். இப்படி விவசாயத்திலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலிலும் நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் திருச்சி லால்குடி அருகே அருள் புரியும் சாத்தமங்கலம் ஈசன் ஆவார். சனிக்கிழமை தோறும் இந்த தலத்திலே மரகதலிங்க மூர்த்தியை வணங்கி நிலக்கடலை கலந்த புளியோதரையை தானமாக வழங்கி வந்தால் பயிர்களில் பூச்சிகள் தாக்காமல் விவசாயம் பாதிக்கப்படாமல் நல்ல மகசூல் பெறுவதற்கு அற்புதமான ஸ்தலம் சாத்தமங்கலம். லால்குடிக்கு கிழக்கே ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கு. இப்படி அனைத்து விதமான பூமி தோஷங்களையும் களைவதற்கு ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. அதுதான் செவலூர் திருத்தலம். வீடுகள் கட்டும்போது நீளம் அகலம் இப்படி பார்க்கணும். ஆனால் சதுரம், நீள் சதுரம் போன்ற சரியான வடிவத்தில் அமைந்து கிழக்கு தெற்கு போன்ற அடிப்படை திசைகளை நோக்கி நிலைவாசல் அமையுமாறு இருப்பது மிக மிக அவசியம். ஆனால் இத்தகைய வாஸ்து நியதிகள் அமையப்பெறாத வீடுகளில் வசிப்போர் செவலூர் இறைமூர்த்தியை வணங்கி வியாழக்கிழமைகளில் எலும்புச்சம்பழ சாதம் படைத்து தானமாக அளித்து வந்தால் வாஸ்து குற்றங்களுக்கு நல்ல பரிகாரம் கிடைக்கும். இப்படி திருப்புணவாசல் நந்திமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த நந்தமூர்த்தி. இந்த உலகத்திலே
புதுக்கோட்டை அருகிலே உள்ள முதலிலே இந்த பூமியிலே முதல் இந்த பூ உலகத்திலே தோன்றிய முதல் நந்தீஸ்வரமூர்த்தி. இவரை சனிக்கிழமைகளில் வழிபட்டு முந்திரி மிளகு சேர்ந்த வெண்பொங்கல் நன்றாக கையினால் சொந்தமாக தயாரித்து அதை தானமாக அளித்தால் வயதான காலத்திலே ஏற்படும் ஞாபக மறதி வராமல் பாதுகாக்கலாம். இதற்காலத்தில் சிறியவர்களுக்கும் ஏற்படுகின்ற ஞாபக மறதி நீங்கி நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும் இடம் திருப்புணவாசல். திருப்புணவாசலிலே மீண்டும் இன்னொரு அற்புதம் என்ன, 5 பிள்ளையார், பஞ்ச பிள்ளையார் மூர்த்திகள். இங்கே சூன்ய திதி, கூடாத நாட்கள், சந்திராஷ்டமம் போன்ற தோஷமுள்ள நாட்களிலே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட தோஷமுள்ள காலங்களில் பண்ணால் அந்த குடும்பமானது மிகவும் கொந்தளித்து கஷ்டப்படும். அப்படி உள்ளவர்கள் வாசலில் வந்து இந்த 5 பிள்ளையார் மூர்த்திகளை வணங்கி 9 கஜம் நூல் புடவை, 9 கஜம் புடவைன்னு சொல்லுவாங்க, நூல் புடவையாக வாங்கி ரவிக்கையுடன் சேர்த்து சுமங்கலிக்கு தானம் அளித்து வந்தால் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கின்ற சூழ்நிலை நீங்கி சந்தோஷமாக இருப்பார்கள். இப்படி திருப்புணவாசலிலே இருக்கின்ற ஸ்தல விருட்சமானது பலவிதமான, அதாவது பிரளயம், வெள்ளம், பூகம்பம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் தாண்டி பிரளயம் என்பது உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அப்படிப்பட்ட பலவிதமான பிரளயங்களையெல்லாம் பார்த்த ஒரு அற்புதமான மரமானது திருப்புணவாசல் திருத்தல அங்கே உள்ள விருட்சம் புன்னை மரம். காஞ்சிபுரம் வைத்தீஸ்வரன் கோயில் அந்த மாதிரி இந்த ஸ்தல மரங்கள் விருட்சங்கள் யுகங்களையெல்லாம் கடந்து பிரளயத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டு வருகின்றது. இப்படிப்பட்ட விருட்சங்களின் தரிசனமே 4 வேதங்கள் ஓதிய பலனை நமக்கு கொடுக்கும். தங்கள் கைகளால் அரைத்த மஞ்சளை, சுத்தமான மஞ்சளை பூசி ஸ்தல விருட்சங்களை வழிபடுவதால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு, உறவுகளில் தகராறு இது நீங்கும். அலுவலகங்கள், எந்த ஆஃபீஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பகைமை, அக்கத்து சீட்டு, சண்டை, வம்பு இவையெல்லாம் வராமலும் வந்தவர்கள் அதிலிருந்து மாறி சந்தோஷம் அடைவார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான கையில் அடக்கமாக வைத்துக் கொள்கின்ற அமுத தாரைகள் நமது ஆசிரமத்திலே வாத்தியார் கொடுத்த பாகம் 15 வாங்கி கையிலே வைத்து நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இதை 4 பேருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையதே அருளாளர் அருணாச்சலா.